அவங்க மதம் மீது உள்ள நம்பிக்கையை விட்டு கொடுக்கல, இன்னொருத்தரோட மதம் மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதையும் விட்டு கொடுக்கல, அவங்க காதலையும் விட்டு கொடுக்கல. இந்த சமூகம் ஏன் இவங்க மீது இவ்வளவு ஒரு வன்மத்தை கக்குது? ஓ நம்ம ஆளா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் ஆகுறாரு இல்லையா? அது ஏன் அட்டாச் ஆகுறாருன்னா, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி ஃபியூஷன் இருக்குது. இப்ப வெறுப்புக்கும் அன்புக்கும் ஒரே மாதிரியான ஒரு பிரெயின் ப்ராசஸ் தான். இந்துக்கள்னா இப்படிதான் இருக்கணும், இஸ்லாமியர்கள்னா இப்படிதான் இருக்கணும். இஸ்லாமியர்கள் அவன் எதுக்கு மாலை போடுறான், அப்புறம் அவன் தாய்மதம் திரும்புறான். இந்த பெண் இதுக்கு இப்படி நோன்பு இருக்காங்க. இப்ப 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க, இன்னொருத்தவங்க இந்து மதத்தை சார்ந்தவர். அவங்க 2 பேரும் அவங்க மதம் மீது உள்ள நம்பிக்கையை விட்டு கொடுக்கல, இன்னொருத்தரோட மதம் மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதையும் விட்டு கொடுக்கல, அவங்க காதலையும் விட்டு கொடுக்கல. என்ன ஒரு அழகிய ஒரு காதல் இல்லையா? ஆனா இந்த காதலை பார்த்து எல்லாரும் ஏன் இவ்வளவு ஒரு வெறுப்பா ஒரு டென்ஷன் ஆகுறாங்க? இந்த சமூகம் ஏன் இவங்க மீது இவ்வளவு ஒரு வன்மத்தை கக்குது? யோசிச்சு பாத்தீங்களா? இது வெறுப்புன்னு நினைக்கிறீங்களா? இது கலெக்டிவ் ஹேட்ரட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல, இது பயம், அன்பு கலந்த பயம். இதென்னடா புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இப்ப ஏதோ ஒரு ஜாதிய, ஓகே நம்ம ஒரு இதுன்னு வச்சுப்போமே, ஜாதி பேர் சொல்ல விருப்பல, ஒரு எக்ஸ் ஜாதின்னு வச்சுப்போம். அந்த எக்ஸ் ஜாதி உடையவர் எங்கேயோ பாக்குறாரு, அவரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, என்னங்க நான் இந்த ஜாதிங்க அப்படின்னு. ஓ நம்ம ஆளா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் ஆகுறாரு இல்லையா? அது ஏன் அட்டாச் ஆகுறாருன்னா, தன்னுடைய உறவுகள் மீது உள்ள அதே பாசமும் அந்த அட்டாச்மெண்ட்டும் தெரியாத ஒருவர் மீது வருதுன்னா, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி ஃபியூஷன் இருக்குது. அதாவது இவங்க மேல இருக்கக்கூடிய பாசம் தெரியாத ஒருத்தர் தன்னுடைய ஜாதியை சார்ந்தவர் இல்ல தன்னுடைய மதத்தை சார்ந்தவர்னு தெரிஞ்ச உடனே அந்த அட்டாச்மெண்ட் வருது இல்லையா? இப்படிதான் இவங்க குழுக்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறாங்க. சோ இப்படி ஒரு அடையாளமா வந்துட்டு இருக்கும் போது, இப்ப என்னோட அடையாளம் என்ன அப்படின்னு நான் யோசிக்கிற போது, ஒரு பெண், ஒரு மருத்துவர் அப்படின்னும் போது இவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ். சில பேர் அவங்களுடைய ஜாதிய பெரிய அடையாளமா வச்சுக்கிட்டு அதனாலதான் அவங்க குழந்தைங்களையே கொலை பண்ற அளவுக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு, அவங்களுடைய அடையாளம், இது அவங்களுக்கு அச்சுறுத்தும் போது, இந்த கட்டமைப்பு உடையது, அவங்க அடையாளம் உடையதுன்னும் போது அவங்களால எடுத்துக்க முடியல. இப்ப வெறுப்புக்கும் அன்புக்கும் ஒரே மாதிரியான ஒரு பிரெயின் ப்ராசஸ் தான். அதாவது அந்த மூளை பகுதிகள். ஏன்னா நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ரொம்ப லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணிட்டு பிரேக்கப் ஆனோன்னு அவங்க ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, போய் அவங்க மேல இது ஆசிட் ஊத்துறது அப்படி இப்படின்னு. சோ வெறுப்புக்கும் அன்புக்கும் ஒரே மாதிரியான பிரெயின் ப்ராசஸ். தங்கள் ஜாதி மீது உள்ள அன்பு அல்லது மதம் மீது உள்ள அன்பு ஆடட் பை பயம். பயம்னா என்ன? இந்த கட்டமைப்பு உடைஞ்சிடுமோ, அதாவது இந்த ஒரு 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 கப்பிள் எல்லா அந்த கன்ஃபார்மிட்டிஸையும் உடைச்சு அவங்க வெளியில வராங்க அப்படின்னும் போது அது ஒரு பயம். அந்த சுதந்திரத்தை பார்த்து இவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதே, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாதே, இப்படி இருக்கக்கூடாதே, இந்துக்கள்னா இப்படிதான் இருக்கணும், இஸ்லாமியர்கள்னா இப்படிதான் இருக்கணும், இஸ்லாமியர்கள்னா அவன் எதுக்கு மாலை போடுறான், அப்புறம் அவன் தாய்மதம் திரும்புறானா? இல்ல, தாய்மதம்ன்றது புத்த மதம். புத்த மதத்துக்கு திரும்பினாதான் தாய்மதம். சோ இந்த பெண் இதுக்கு இப்படி நோன்பு இருக்காங்க, அவங்க அது பண்ணக்கூடாது. சோ இப்படியெல்லாம் சொல்றது என்னன்னா, ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாதே, இவங்கெல்லாம் ஒருத்தர் வெறுத்து ஒரு பிடிக்காம தான் வாழணுமே, இல்லாட்டி நம்ம கட்டமைப்பே உடைஞ்சிருமே, நம்ம அடையாளமே உடைஞ்சிருமே அப்படின்னு அந்த பயம் பிளஸ் அன்புன்றது அவங்க மதம் மீது ஜாதி மீது உள்ள அன்பு. இதன் அடிப்படையில வரக்கூடிய கலெக்டிவ் ட்ராமா ரெஸ்பான்ஸ் தான் இந்த வெறுப்பு ஆர் இந்த இரிட்டபிலிட்டி ஆர் இந்த அருவருப்பு இப்படி வெளிப்படுது. சோ இதுக்கு எது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கும்னு ஒரு சமூகத்தை பார்த்து, இப்ப இதை ஒரு நோய்னு சொல்ல முடியாது, இது இவங்களுடைய ஐடென்டிட்டி, இது காலங்காலமா என்ட்ரென்ச் ஆன ஐடென்டிட்டி. இப்ப பெரியார் சொன்ன மாதிரி ஒரு செங்குந்த மலையில தலைகீழா ஏற எவ்வளவு கஷ்டமோ அந்த அளவுக்கு கஷ்டம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம், அவங்க உணர்ச்சி கல்விகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம், இவங்கள அடையாளத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்.
உங்களை எப்படி அடையாளப்படுத்திக்கிறீங்க? அந்த அந்த குழுவின் அடையாளம், ஒரு குழுவோட சேர்ந்து அடையாளம் படுத்திக்கிறது தான் ஜாதி. அந்த குழுவை விட்டு வெளியில வந்து உங்களுக்கு தனி அடையாளம்னு வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வேற விதமாக நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு முடிவுகளோட முடியலாம். சோ ஜாதி, மதம் இதெல்லாம் இந்த அடையாளங்களை கடந்து வர்றதுக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட தான் ஆரம்பிக்கணும். அதுவும் உணர்ச்சி கல்வி அப்படின்ற அந்த எமோஷனல் எஜுகேஷன் இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேங்க. நன்றி.